காலமே நாங்கள் நேரத்தோட எழும்பின நேரம் யானை வந்திருக்கு ஊருக்குள்ளேன்னு சொன்னாங்க. அப்போ யானை வந்திருக்கேன்னா நாங்கள் தேடி பார்த்தோம், இல்லை. திடீரென்று நாங்கள் இந்த வருதுன்னு சொல்லி பார்க்க ஒரு தனியாக ஒரு யானை, பெரிய யானை எங்களோட ரோட்டால் கல்குடா வீதியால் அப்படியே நடந்துட்டு போயிட்டு இருந்தால் போல் குறுக்கு ரோட்டால் போக ஒரு ஆள் காலை சாப்பாடு கொண்டு வரோம். அந்த காலை சாப்பாடு கொண்டு வந்த நேரம் அவர் எதாச்சும் வந்து அப்படியே முன்னுக்கு வந்துட்டார். வந்த உடனே அவரை தட்டி விட்டுட்டு போயிட்டு அவரும் சீரியஸாக இருக்கிறார். அங்கே போய் அதுக்கால போய் ஒரு பொம்பளையை அடிச்சுட்டு போயிருக்குது. அவள் செத்துட்டா. அப்படியே உள்ளுக்க நின்று திரும்பி அது எங்களோட வழியாலே திரும்பி வந்தது. திரும்பி வர நாங்கள் கலைச்சி அதை தண்ணியில் விட்டுருக்குது. ஆனால் தண்ணியில் போய் அது அங்கே இதில் தான் நிற்குது. எங்கே இருக்குனால் அந்த பரப்பு உண்டு, அந்த தண்ணி பரப்பு, ஆற்று பரப்பில் தான் அது நின்று கொண்டு இருக்குது. ஆனால் இன்னும் போகலை. அது இப்போ என்ன நடக்குமென்னு தெரியாது. மூன்று யானை ஊருக்குள்ளே நிற்கண்டி சொல்லி சொல்கிறாங்க. அதை நாங்கள் காணலை. ஆனால் 3 யானை நிற்குது தானா என்று எல்லோரும் ஊர்ஜிதமாக சொல்கிறாங்க. அதை இனி கலைக்கிறதுக்கு எந்த விதத்துலேயும் இப்போ அரசாங்கமோ அந்த திணைக்களமோ அதுக்குரிய நடவடிக்கை எடுத்தால் அதை உரிய முறையில் அதை அப்புறப்படுத்தி காட்டுக்கு கொண்டு சேர்த்து விடலாம். அதைத்தான் இப்போ நாங்களும் எதிர்பார்க்கிறோம். பெரிய கட்டிடத்தை உடைக்குது. கெதியா ஓடுங்க. வந்தது இந்த வேலியை உடைச்சு கதவெல்லாம் உடைச்சிட்டு வந்தது. முன்னுக்கு நாங்கள் ஓட வரக்குள்ள சந்திச்சு மிடிச்சு உடனே சரி சிவம் போயிட்டு இங்கே வச்சு ஆஸ்பத்திரியோட வாழைச்சின ஆஸ்பத்திரி யாரு அவன் பஞ்சாலம் அங்கே கேசாரண்டா தான் கொஞ்சம் அலட்டா ஆகிடும். இந்தாரி இல்ல கேட் திறக்கல கேட் போட்டிருக்கா நடு ரோட்டில் யானை வாழத்திரி பராய் வந்தான்
அதான் புரேசவையை நோக்கி செல்லும் யானை உள்ளோடு என்ன விஷயம் அட்டியப்பா என்னது உடைக்குது உள்ள வேண்டாப்பா வேற சும்மா கட்டி ஆகிடும் போல் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து ஆனந்த் கிரவுண்ட்ஸுக்குள்ளே வந்தது வந்த இடத்துல நிற்கக்குள்ளே வெடி போட இந்த வழியாலாம் வந்தது இந்த வழியால் வந்து இதில் நின்று அது பேசாமல் போயிருக்கும் எல்லாம் சேர்ந்து வெடி போட்டதால் திருப்பி எல்லாம் அடிபட்டு 3 பேர் செத்துட்டாங்களே 3 பேர் அடிபட்டுருக்கிறாங்க சரியான சேதப்படுத்தி போட்டு போயிருக்கு வந்த வழியால் போயிட்டு லோஜிக்கு ஒரு வீடியோ அடிக்குது அந்த ஆள் அடிச்ச வீடியோ அடிக்க அனுப்பிடுறாங்க இது மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன் ஒரு ஆளை பார்க்க இப்போ 6:30 மணி போல் வீட்டில் ஃபோன் பண்ணாங்க யானைன்னு சொல்லி அப்போ நீங்கள் ஓடி போய் எங்கேயாவது பாதுகாப்பாக போக வேண்டி சொன்ன இடத்த அப்படி ஓடி வர நேரத்தில் பக்கத்தை விட்டு ஒரு அம்மா வந்து அடிபட்டுட்டாங்களாம் பிறகு இங்கே நான் ஹாஸ்பிட்டலில் நான் போகலை அப்போ வார நேரம் பார்த்தேன் இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் கிட்ட வந்தாங்க அதில் இப்போ சர்ச்சில் ஒரு ஆள் மோசம் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ நான் அறிஞ்ச அளவில் நான் அந்த இடத்துல இல்லை நேற்று நாசுந்தியில் தான் நின்றுருக்கு யானை இரவு அக்கறைப்பட்டு நம்மளோட வடச்சன் இந்து கல்லூரி அவிடத்தை ஏறி முன்னுக்கு வந்து காபருக்கும் அந்த பிள்ளையாவிலுக்கு இடத்துல உள்ள விட்டு அந்த சேவன் வீதியால் வந்து இப்படி நம்மளோட அந்த பின் ரோட் அதுக்கால வந்து திரும்பி விழாந்த வீதிக்கு வந்து பஸாருக்குள்ளே வந்து அதில் சேதங்களை ஏற்படுத்தி கிரவுண்ட் சீக்க நிற்கண்டாங்க அதுக்கு பிறகு இப்போ கேள்விப்பட்டேன் திரும்ப அது வந்த வழியிலேயே திரும்ப அது போயிட்டாமண்டு மேலும் இன்னும் 3 யானை இந்தியாவில் பக்கம் இந்த இதில் மற்ற பக்கம் விநாயகபுரம் இப்படி கண்ணங்கிற அந்த பகுதியால் போய் ரயில்வே ரோட்டை குறுக்கெடுத்து போகலாம்னு சொன்னாங்க இப்போ எங்கே எது இல்லைன்னு தெரியாது ஆனால் இப்போ நான் அறிஞ்ச காலத்தில் இப்போ தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்துருக்கு இப்போ யாரும் காலையில் இது இந்த இப்படி நடக்குமென்னு தெரியாதானே காலை இருந்தால் அவர் என்ன வெள்ளிக்கிழமையாக இருந்தால் பூவாயா அப்படி இப்படி இருந்தவங்க டக்காண்டு ஓடிட்டு வர்ற நேரம் அதில் ஓடி வந்ததெல்லாம் ஒரு இந்த பக்கத்து டம்மரால் பாதிக்கப்பட்டு இப்போ வச்சுட்டு அதை மோசம் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் 3-4 பேர் யாருன்னு தெரியாது நீ பசாருக்குள்ளே வந்தபடியாக அதுக்குள்ளேயும் பாதிப்பட்டிருப்பாங்க ஆனால் நேராக நான் பார்க்கல நான் இங்கே வந்த ஒரு நான் அறிஞ்சினேன் பக்கத்து வீட்டில் நான்